மட்டுமே அதற்கு பாதுகாப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் குடும்ப கலாச்சாரங்களை முழுமையாக உடைத்தெறிந்துவிட்டு ஆமை கூட்டை விட்டு வெளியே நிற்பதை போல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். யாரு வேணாலும் வடச்சட்டிலே எடுத்து போட்டு சமைச்சு சாப்பிட்டு போகக்கூடிய சூழல்ல இந்துக்கள் ஒன்றுபடாமல் இருப்பதனுடைய விளைவு காஷ்மீர் பகுதியிலே ஹிந்தி என்பதற்காகவே 26 நபர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தீவிரவாதிகள். ஒரு வலிமையான பாரதத்தினுடைய பிரதமர் அமைந்திருக்கிறார் மோடி. அவருடைய தீரமிக்க செயலால் அந்த உயிர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 30 ஆண்டுகளாக நாங்கள் தீவிரவாதத்தை வளர்த்திருக்கிறோம் என்று பாகிஸ்தானுடைய முக்கிய ராணுவ அதிகாரி சொல்லியிருக்கிறார். 30 ஆண்டுகளாக தீவிரவாதத்தை வளர்த்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து விதமான செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர். ஆனா தமிழகத்திலே இருக்கக்கூடிய திரைப்பட நடிகர்கள் எள்ளி நகையாடுகிறார்கள். கன்னட பகுதியில் இருக்கக்கூடிய தெலுங்கு பகுதியில் இருக்கக்கூடிய நடிகர்கள் கூட தேசத்தின் மீது பற்றோடு தேசத்திற்கு நாங்கள் ஒன்றுபட்டு எதை செய்தாலும் நாங்கள் அதற்கு அந்த பகுதியிலே பாதிக்கப்பட்ட இந்து மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். தமிழக திரைப்படத்திலே நடிக்கக்கூடியவர்கள் எள்ளி நகையாடி கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. உளவுத்துறை அதிகாரிகள் நன்கு பதிவு செய்து கொள்ளுங்கள். தமிழகத்திலே பாரத பிரதமரை எள்ளி நகையாடக்கூடிய சுந்தரவல்லி, அதே போல மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன், இவர்கள் எல்லாம் பாரதத்துடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எள்ளி நகையாடி. வணக்கம் வீர வணக்கம். பகல்காம் பகுதியிலே தீவிரவாதிகளால் படுகொலை செய்ய உட்பட்ட இந்துக்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம். இந்து சொந்தங்களுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். இந்து சொந்தங்களுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். இந்து சொந்தங்களுக்கு வீர வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இங்கு வருகிறது இந்த